இப்ப சந்தியாவுக்குமே இந்த குழந்தை அவளுடைய குழந்தையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஸோ அதனால வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்து அந்த அம்மாவுடைய பொண்ணு எனக்கு சந்தியாவுடைய குழந்தை காணா போனதுனால நம்ம குழந்தை மேல அவ சந்தேகப்படுறா போல இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமான்னு சொல்லி அழுதுருப்பா. ஸோ அதனால அந்த அம்மா இனிமே நான் சந்தியாவை வேலைக்கு வரவேணான்னு சொல்லிடுறேன், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அடுத்த நாளுமே சந்தியா வேலைக்கு வரா. இனி நீ வேலைக்கு வர வேண்டாமா, குழந்தைக்கு உட முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரம்மா சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே என் பர்ஸ் உள்ள இருக்குமா, அவனை எடுத்துட்டு வந்துடுறேன் உள்ள போனவ உடனே குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு அடைச்சிக்கிறா. இந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் கதவை திறப்பேன், இந்த குழந்தை உங்களுடையது இல்லைங்கிறது மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தியா ரொம்பவே அலறா. இந்த அம்மாவும் இந்த பொண்ணுமே இப்ப நம்ம உண்மையை சொன்னா மட்டும்தான் குழந்தைய காப்பாற்ற முடியும், அப்பதான் இவன் அவன் சமாதானம் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு, சந்தியா நீ சொல்றது உண்மைதான், இந்த குழந்தை என் பொண்ணுடைய குழந்தை இல்லதான், ஆனா இது உன்னுடைய குழந்தையும் இல்லம்மா, ஏன்னா என் பொண்ணுக்கே தெரியும் என் பொண்ணுக்கு 8 வருஷமா குழந்தை கிடையாது, இதனால அவ மாமியார் வீட்டுல எவ்வளவு பெரிய சவாலான விஷயங்கள்லாம் சமாளிச்சாங்கிறது உனக்கே நல்லாவே தெரியும், அதனால நாங்க வேற ஒருத்தவங்க மூலியமா தான் இந்த குழந்தைய நாங்க வாங்கி தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இது யாருக்குமே தெரியாதுமா, கண்டிப்பா இந்த குழந்தை எங்களுடையது இல்லைங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல இது உன் குழந்தை இல்லைங்கிறது உண்மைதான், கண்டிப்பா உன் குழந்தை கிடைச்சிரும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கதவை திறமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அலறா. அந்த வீட்டுக்காரமா சொல்றதெல்லாம் கேட்ட சந்தியாவுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போகுது, ரொம்பவே கஷ்டப்படுறா. அந்த நேரத்துல சந்தியாவுக்கு ஒரு போனுமே வர ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த போன்ல உன்னுடைய குழந்தை கிடைச்சிருச்சுமா, உங்க குழந்தை ஸ்டேஷன்ல தான் இருக்கு, வாங்கிக்கோங்க, உங்க குழந்தை கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு கால் வரதுமே சந்தியாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த அம்மா குழந்தைய வேற நம்ம தப்பா நினைச்சிட்டோமே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு உடனே கதவை திறக்கிறா. உடனே அவங்களுமே குழந்தைய வாங்கிக்கிறாங்க. மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க உங்க பொண்ணு போல நீங்க பாத்துக்கிட்டீங்க, ரொம்பவே என்னை அரவணைச்சு பாத்துக்கிட்டீங்க, அப்படி இருந்த உங்களுக்கு நான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. உன் மேல எந்த தப்பு இல்லம்மா, கண்டிப்பா உன் குழந்தை கிடைச்சிடும், வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அந்த டைம்ல சந்தியாவுமே அம்மா என் குழந்தை கிடைச்சிடுச்சுமா, ஸ்டேஷன்ல தாம்மா இருக்கா, இப்போதாம்மா கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஸ்டேஷனுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அவ குழந்தை அவளுக்கு கிடைச்சிடுச்சு. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு உண்மையை சொல்றாரு, இந்த குழந்தைய கடத்துறது வேற யாரும் இல்லம்மா, உன்னோட ஹஸ்பண்ட் தான், உன்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த ஒரு குழந்தைய மட்டும் இல்லை இன்னும் 2 குழந்தையும் சேர்த்து கடத்தி இருக்கிறாரு, பணத்துக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லவும் அவன் ரொம்பவுமே மனசு உடஞ்சு போறா. இருந்தாலுமே நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிட்டுங்கிற அந்த ஒரு சந்தோஷம் தான் அவளை எல்லா விஷயத்திலிருந்து வெளியே வர வச்சுது. கடையா தாயும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. அவன் மேல நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தையோட ரொம்ப மன திருப்தியா வீட்டுக்கு போகவும் ஆரம்பிச்சா. குழந்தையும் சந்தியாவும் ரொம்ப சேஃபா ஜாலியா இருந்தாங்க.